ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பேரிசனில் தான் உங்களெல்லாம் பார்க்க வந்திருக்கேன். என்கிட்ட 2 ஃபோன் இருக்குங்க. ரெண்டுமே அண்டர் 30Kல வேறு லெவலில் இன்றைக்கி எல்லாரோட சஜஷன்லேயும் இருக்க ஒரு ஃபோனு. ஸோ அந்த 2 ஃபோன் என்ன அப்படின்னா, ஒன்று மோட்டோவோட Edge 60 Pro, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன ரியல்மியோட P4 பவர். ஸோ இந்த 2 ஃபோனில் அண்டர் 30Kல எந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. அண்டர் 30K இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டாக போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஏகப்பட்ட ப்ரைஸிங் ஏறிக்கிட்டே போகுது. அதில் வந்து இந்த 2 ஃபோன் வந்து ஒரு கம்பேர் பண்ணுற அளவுக்கு இருந்தாலும் சஜஷன் பண்ணுற அளவுக்கும் இருக்குது. அதனால தான் இந்த 2 ஃபோனோட கம்பேரிசனே இன்றைக்கி நம்ம பார்க்க வர்றது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயிலாக இந்த 2 ஃபோனோட கம்பேரிசன், 2 ஃபோனில் யார் என்ன ஃபோன் வாங்கலாம் அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் உங்கள் குமரன், இதனோட பக்ஸ் பரிதாபங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம போகிற மாதிரியே போய்டுவோமே. பில்ட் அண்ட் டிசைன். இப்போ இந்த 2 ஃபோனை நான் கையில் எடுக்கிறேங்க, எது ப்ரீமியமாக ஃபீல் ஆகும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். இப்போ இந்த 2 ஃபோனை நான் கையில் எடுக்கும்போது மோட்டோ எனக்கு ரொம்ப ப்ரீமியமாக ஃபீல் ஆகும். ரியல்மி அதுக்குன்னு சொல்லிட்டு எங்கன்னா கோட்டை விட்ருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கோட்டை இல்லை. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஃபீலை கொடுக்கும். 2 ஃபோனை கம்பேர் பண்ணும்பொழுது மோட்டோ அண்டர் 200 கிராம்ஸில் இருக்கும். பட் 10,000 mAh வச்சுக்கிட்டு 219 கிராம்ஸ் கொடுத்தது ரியல்மியோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். பில்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலேயுமே கார்லிங் கொரில்லா கிளாஸோட 7i தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து மோட்டோவில் நான் வச்சுருக்கிற ஹுட் டெக்ஸ்சர், இதில் வந்து பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு டிசைன் மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயமா எனக்கு ஃபீல் ஆகுது. ரியல்மி நீங்கள் கவர் போடாமல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, பட் கவர் போடாமல் யூஸ் பண்ண முடியுமா 2 ஃபோனையும் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மோட்டோ யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு வழுக்காது. ரியல்மியும் வழுக்கலை பிளாஸ்டிக் கொடுத்ததுனால. ஆனால் வந்து கவர் போட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பின்னாடி கம்பேரிட்டிவ்லி மோட்டோ யூஸ் பண்ணும்போது இதில் ஸ்க்ராச்சஸ் நிறைய வரும். ஸோ அதனால் 2 ஃபோனையும் கவர் போட்டு தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட டிசைன் சாய்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறீங்க. நான் கவர் போடாமல் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நான் மோட்டோவை தான் கையில் எடுப்பேன். நெக்ஸ்ட்டு சொன்ன மாதிரி பில்டு, ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஃப்ரேம் பிளாஸ்டிக் தாங்க. ரெண்டுத்துலேயுமே வந்து முன்னாடி வந்து 7i தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலேயுமே மிலிட்ரி கிரேடோட 810H இருக்க தான் போது. ரெண்டுத்துலேயுமே IP69 கொடுத்துருக்காங்க, 68 கொடுத்துருக்காங்க, 69 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ரெண்டுத்துலேயுமே கீழே போட்டிங்கன்னா வாரண்ட்டி கிளைம் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் கிளைம் ஆகாது. கொடுத்துருக்காங்க, என்ஜாய் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். தெரியாமல் தண்ணி போட்டுச்சுனாலும் தப்பிச்சிருவோம், தெரியாமல் கீழே விழுந்து டிஸ்பிளே பக்கம் விழலாம் அப்படின்னாலும் தப்பிச்சிருவோம். விக்டஸ் கொடுக்கல, 7i தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல டிசைன், நல்ல பில்டு குவாலிட்டி ரெண்டுத்துலேயுமே இருக்குது. பட் கொஞ்சம் ப்ரீமியமாக வேணும்னா மோட்டோ மட்டும் தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்லிம்மான ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ரெண்டுத்துலேயுமே குவாட்கோ தான் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் மோட்டோ வந்து உள்ள பேட்டரி கம்மின்றதுனால ரொம்ப ஸ்லிம்மான ஒரு ஃபீலியும் ரொம்ப ப்ரீமியமான ஒரு ஃபீலியும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கண்டிப்பாக கொடுக்குது. அதனால் ப்ரீமியம்காக வேணும்னா நீங்கள் மோட்டோ தான் வாங்குற மாதிரி இருக்கும் கம்பேரிட்டிவ்லி ரியல்மி. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே வந்து நம்ம தலைவன் வந்து கையில் பிடிக்கும்போது மோட்டோ ரியல்மி 2 ஃபோனையும் கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா மோட்டோவை விட ரியல்மி பெருசாக ஃபீல் ஆகும். அதுக்கு காரணம் மோட்டோ வந்து ரிமோட்டு மாதிரி நேரோவாக இருக்கும், இதில் கொஞ்சம் வித் அதிகமாக இருக்கும் ரியல்மியில். ஸோ இதனால் வந்து ரொம்ப பெரிய ஃபோன் வேணும், நான் நிறைய கண்டென்ட் பார்ப்பேன் அப்படின்றவங்களுக்கு ரியல்மியும், எனக்கு ஒரு ஸ்லிம்மான ஃபோன் வேணும், எனக்கு கொஞ்சம் நேரோவாக இருக்கணும், எனக்கு நான் ஒரே கையில் தான் பிடிச்சி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா எல்லா ஆங்கிள்லேயும் கை போகணும் அப்படின்னா மோட்டோவும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கையில் பிடிச்சி யூஸ் பண்ணும்போது. மற்றபடி டிஸ்பிளேயோட ஸ்பெக் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலேயும் 1.5K தான் கொடுத்துருக்காங்க. மோட்டோவில் 120Hz, இதில் 144Hz கொடுத்துருக்காங்க. மோட்டோவில் 4200 நெட் ஸ்பீக் பிரைட்னஸ் போகும், இதில் வந்து 6200 நெட்ஸ் இவங்க கிளைம். பட் ரெண்டுமே டே டு டேல எப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டுத்துமே உங்களால் இன்டோர் அவுட்டோர் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. ஆஸ் யூஷுவல் 2 ஃபோனையும் நீங்கள் பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணும்போது மட்டும்தான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ரெண்டுத்தையுமே நான் வச்சு பக்கத்தில் கம்பேர் பண்ணும்போது எனக்கு பிரைட்னஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிறது மோட்டோவில் தான். டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஏன்னா இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது, அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது ஒரு 10-15% கண் நல்லா தெரியுது மோட்டோவில். இதில் வந்து கண்டென்ட் வந்து கொஞ்சம் வந்து டல்லாக தெரியுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். காரணம் இது 1000 நெட்ஸ் தான் வந்து போகும் மேக்ஸிமம். HBM மோட்லேயும் இல்லை நீங்கள் ஒரு பாயிண்டில் மட்டும் யோசிச்சிங்கம்மா மட்டும்தான் அந்த 6500 நெட்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகும். பட் இது வந்து 1500 நெட்ஸுக்கு மேலே போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த 2 ஃபோனில் நான் அவுட்டோரில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா மோட்டோ உங்களுக்கு ப்ரிஃபர்டபுளாக இருக்கலாம். பட் இன்டோர் அவுட்டோர் ரெண்டுத்துலையுமே எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ப்ராக்டிக்கலாக சொல்லப்போனால்
அது நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நோட்டீஸ் பண்ணுற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. 2 ஃபோனையும் பக்கத்து வச்சு பார்க்கும்போது தான் எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சே தவிர டே டு டே நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பஞ்சாயத்தும் இருக்க போகிறதில்ல. ரெண்டுமே ஒரு மல்டிமீடியா சென்ட்ரிக் டிவைஸ் மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். 2 டிஸ்பிளேயுமே சூப்பரான டிஸ்பிளே. 2த்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலராக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற அமேசான் ப்ரைம் இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் ஹெச்டி ஒர்க் ஆகிறதா இருக்கட்டும், 2த்துலேயுமே HDR சப்போர்ட்டும் இருக்குது. மோட்டோவில் டால்பி விஷன் இருக்கும், இல்லை டால்பி விஷன் இருக்காது. ஆனால் ரியல்மியில் MEMC சப்போர்ட் இருக்கும், மோட்டோவில் MEMC சப்போர்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்பெக் வந்து மாறினாலும் ரெண்டுமே ஒரு நல்ல டிஸ்பிளே தான். மல்டிமீடியாக்காக வாங்குறதா இருந்தாலும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மோட்டோவில் இருக்குது, பட் ரியல்மியில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை. அது ஒரு குறை தான். நீங்கள் அவுட்டோரில் நீங்கள் பாட்டு கேட்க மாட்டீங்க, படம் பார்க்க மாட்டீங்க ஸ்பீக்கர் வச்சு அப்படின்னா உங்களுக்கு 2 ஃபோனுமே கன்வீனியண்ட்டான ஒரு ஃபீலை தான் கொடுக்கும். நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் இந்த டிஸ்பிளே நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணாலும் சரி, ஒரு நல்ல டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு குறலாக எதுவும் வைக்கல. ஒரு நல்ல தரமான டிஸ்பிளே அண்டர் 30Kல இந்த 2 ஃபோனையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒரு சில விஷயங்கள் மட்டும் 2த்துலேயும் மாறிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு இதோட பர்ஃபார்மன்ஸ். 2மே மீடியாடெக் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8350 அல்டிமேட் கொடுத்துருக்காங்க. இதில் 7400 அல்ட்ரா கொடுத்துருக்காங்க. டே டு டேல எப்படி இருக்குது அப்படின்னா 2 ஃபோனுமே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்போதும் சரி, என்னோடய யூஸ் கேசஸ் எல்லாருக்கும் தெரியுங்க. நான் நிறைய ஃபோன் பேசுவேன், அப்பப்போ MS ஆஃபீஸ், எக்ஸல் அந்த மாதிரி எடிட் பண்ணுவேன், நிறைய படம் பார்ப்பேன், இல்லை வீடியோ சாங்ஸ் எதனா பார்ப்பேன். அது எல்லாமே ஹெட்ஃபோன் போட்டு கேட்பேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செக்மெண்ட்டில் அந்த மாதிரி யோசிக்கும்போது எனக்கு 2 ஃபோனுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் எனக்கு கொடுக்குது. 2த்துலேயுமே லேக் ஃபேஸ் பண்ணல. 2த்துலேயுமே ஸ்க்ரீன் ஃப்ரீஸ் ஆகிறதோ, இல்லைனா வந்து ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது பஞ்சாயத்து ஆகிறதோ, அந்த மாதிரி விஷயம்லாம் நான் நோட் பண்ணவே இல்லை. 2த்துலேயுமே சர்ப்ரைசிங்லி குட். அந்த இடத்துல யோசிக்கும்போது நீங்கள் கேமராக இல்லாத வரைக்கும் இந்த 2 ஃபோனையும் கன்சிடர் பண்ணலாம். கேமருக்கான ஃபோன் இந்த 2 ஃபோனுமே கிடையாது. அதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ கேம் ஆட மாட்டீங்க அப்படின்னா இந்த 2 ஃபோனையும் இது பண்ணலாம். மற்றபடி சின்ன சின்ன டாஸ்க் எதனா கொடுக்குறீங்க, நான் ஒரு ரீல்ஸ் எடுத்து எடிட் பண்ணுறேன் அப்படின்னா 2 ஃபோனுமே ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணுவோம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஹீட் ஆகுதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. எனக்கு 2 ஃபோனுமே பெருசாக ஹீட் ஆகலை. ஐ மீன் வார்ம் ஆகலைன்னு சொல்ல வரேன். ஹீட்டுன்றது ரொம்ப அதிகபட்ச வார்த்தை. வார்ம் ஆகலை. இப்போ நான் டே டு டேல 2த்தையுமே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 2 ஃபோனையும் வெயிலில் வச்சு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது 2 ஃபோனில் எந்த ஃபோன் டக்குன்னு ஹீட் ஆகும்னா மோட்டோ தான் ஹீட் ஆகும். ரியல்மி அந்த இடத்துலையும் ஓரளவுக்கு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. ஹீட் ஆகலை. மேபி உள்ளே இருக்க அந்த பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாக கூட இருக்கலாம். நீங்கள் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வச்சு இந்த ஃபோனை வாங்க போகிறீங்க அப்படின்னா சார் 10 லட்சமோ, மோட்டோ சார் வந்து 15 லட்சமோ கொடுப்பாங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வச்சு ஃபோன் வாங்கணுமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நான் என்ன கேட்டிங்கன்னா அதை பார்த்து ஃபோன் வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதுவுமே யூஸரை பொறுத்து மாறுங்க. அதனால் அது நீங்கள் பார்த்துக்குங்க. பட் டே டு டே லைஃப்பில் எனக்கு எங்கேயுமே பிரச்சனை வரல 2 ஃபோன்லேயுமே. அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேட்ரி ஆப்வியஸாக இந்த இடத்துல சார் தான் வின் பண்ணுவார். ரியல்மி சார் தான். ஏன்னா இதில் 10,000 mAh கொடுத்துருக்காங்க, இதில் 6,000 mAh கொடுத்துருக்காங்க. 2த்துலேயுமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு இதில் 90 வாட், இதில் 80 வாட் கொடுத்துருக்காங்க. 2மே ஒரே டைமிங்கில் சார்ஜ் ஏறுற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆல்மோஸ்ட் மோட்டோ சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் எடுக்குது அப்படின்னா ஒரு 1 hour 10 minutes எடுக்கும். இது வந்து 1 hour 30 minutes எடுக்கும். பட் 10,000 mAh நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பவர் பேங்கை சார்ஜ் பண்ணுறதுக்கே நீங்கள் 3 மணி நேரம் ஆகுது அப்படின்னா இதில் கொடுத்துருக்க இந்த ஃபோன் ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரத்தில் உங்களுக்கு ஃபுல்லாகிடும். அந்த 1.5 மணி நேரத்தில் ஃபுல்லாகிற அந்த ஃபோனை நீங்கள் திரும்ப ட்ரைன் பண்ணுறதுக்கு 2 நாளைக்கு மேலே டைம் எடுக்கும். வேறு லெவலில் இந்த விஷயம். ஆப்வியஸாக சொன்ன மாதிரி இது ஹெவியாக யூஸ் பண்ணாலும் 1.5 to 2 நாள் சாலிடாக வந்துடும் ரியல்மி. இது ஒரு நாள் வருங்க. நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் வரும். 2மே ஐடியலில் எப்படி நிற்கிது அப்படின்னா சூப்பராக நிற்கிது. இப்போ நான் நைட்டு சார்ஜ் போட்டு இல்லை நைட்டு நான் வந்து ஒரு 90% வச்சுருக்கேன் 2 ஃபோன்லேயும் அப்படின்னா மார்னிங் ஏஞ்சி பார்க்கும்போது ஒரு 2-3% 2த்துலையுமே ட்ரைன் ஆகிருக்கும். அவ்வளோதான். ஐடியலும் ஓரளவுக்கு நல்லா நிற்கிது. அந்த இடத்துலையும் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. 2த்துலேயுமே உங்களால் என்ன வேணாலும் பண்ண முடியும். பேட்டரி வைஸ் பார்க்கும்போது ஒரு நாளில் அந்த 1 day சாலிடாக 2 ஃபோனுமே வந்துடும். கொஞ்சம் நிறைய வராது ரியல்மி. ஆப்வியஸாக இதை விட 4000 mAh அதிகம் வந்து தான் தீரும். வருது 2 நாள் சாலிடாக வருது. ஒரு 30 minutes சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா 2 ஃபோன் ஒரு நாள் கேரி பண்ணுறோம். நார்மல் யூசேஜுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பேட்டரி லைஃப் மட்டும்தான் வேணும் அப்படின்னா ரியல்மி தாராளமாக இங்கே சூஸ் பண்ணலாம். அடுத்து கேமராவை யோசிக்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தே ஆகணும். 2மே வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜான கேமரா தான். இந்த 2 ஃபோனில் கம்பேர் பண்ணும்போது மோட்டோ நல்லாயிருக்கும்.
எந்த ஆங்கிளில் நல்லாயிருக்கும் அப்படின்னா மோட்டோவில் உங்களால் HDR ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். HDR மீன்ஸ் இப்போ நம்ம நார்மலாக சாம்சங், ஷாமி, ஆப்பிள் எடுக்கிற மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் பார்க்கும்போது ரொம்ப பிரைட்டான ஒரு XDR அந்த மாதிரி ஒரு இது வந்து எடுக்க முடியும், சிக்னேச்சர் மோடில் போட்டு எடுக்கிறதா இருந்தால். அதே மாதிரி மோட்டோவில் பேண்டோன்னு சொல்லிட்டு கூட ஒருத்தவங்க கூட்டு வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. அவன் டிஸ்பிளேலையும் ஒர்க் ஆவான், கேமராலையும் ஒர்க் ஆவான். ஸோ அந்த மாதிரி யோசிக்கும்போது ரெண்டுத்துலேயுமே ப்ரைமரி 50 மெகா பிக்சல் தான். அதே மாதிரி மோட்டோவில் அல்ட்ரா வைடு 50 கொடுத்துருக்காங்க. டெலிஃபோட்டோ அதே மாதிரி ஒரு 10 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெலிஃபோட்டோ இருக்கிறது மோட்டோவுக்கு ஒரு நல்ல விஷயமா தெரிஞ்சாலும் ரியல்மியில் உங்களால் கேமராவில் 20x வரைக்கும் போக முடியும், அதில் 10x வரைக்கும் எங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் 10x மோர் தென் எனாஃப் ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா ப்ரைமரி மட்டும்தாங்க ரியல்மியில் பவர்ஃபுல்லாக இருக்குமே. மற்றபடி அல்ட்ரா வைடு ஒரு மொட்டமான கேமரா. சரிப்பா, எனக்கு மெகா பிக்சல் கவுண்ட்லாம் வேணாம். ரெண்டு ஃபோன்லேயும் செல்ஃபி எடுக்க எப்படி இருக்குது அப்படின்னா மோட்டோவில் நல்லாயிருக்கும், ரியல்மியில் கொஞ்சம் வந்து அந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இருக்க மாதிரி இருக்கும். காரணம் யூஸ் பண்ணிக்க அந்த 16 மெகா பிக்சல் ஆல்மோஸ்ட் OnePlus 3 சீரிஸ்லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மற்றபடி பேக் கேமரா எடுக்கும்போது சர்ப்ரைஸாக ப்ரைமரியில் எடுக்கும்போது ரியல்மி நல்லாயிருக்கும், அல்ட்ரா வைடில் எடுக்கும்போது மோட்டோ நல்லாயிருக்கும். டெலிஃபோட்டோலையும் பார்த்திங்கன்னா மோட்டோவில் ஒரு சின்ன எட்ஜு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டே டு டேல நான் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா ரெண்டு ஃபோன்லேயுமே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் குறிப்பிட்டு சொல்லப்போனால் ரெண்டுத்துலேயுமே ஃபாஸ்ட் ஷாட்ஸ் எடுக்க முடியும், இப்போ ஷாமியில் எடுக்கிற மாதிரி. அதே மாதிரி கேமராவில் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது மீடியாடெக் யூஸ் பண்ணியிருக்காங்களே, எதனா பஞ்சாயத்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா அங்கே எந்த பஞ்சாயத்தும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேயும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரெண்டுத்துலேயுமே OIS கொடுத்துருக்காங்க. அதனால் வீடியோ எடுக்கும்போது எதனா எட்ஜு எதனா யாருக்குன்னா கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ரியல்மி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணல. வீடியோவில் ப்ரைமரியில் மட்டும்தான் 1080p 60 எடுக்க முடியும், 4K 30 எடுக்க முடியும். ஃப்ரண்ட்டு அல்ட்ரா வைடில் உங்களால் 1080p 30 தான் எடுக்க முடியும். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் காண்டாகிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி இந்த இடத்துல மோட்டோவால் இருக்கிற எல்லா கேமராலையும் 1080p 60 எடுக்க முடியும், எல்லா கேமராலையும் 4K 30 எடுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இந்த சிப்பில் ஆக்சுவலாக 4K 60 எடுக்க முடியும். ஆனால் ஒரு சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி 4K 30 கொடுத்தது. சரி, ஓகே, நம்ம போய் மோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டோ இல்லை ரியல்மி எடுத்துகிட்டு போயிட்டோ வீடியோகிராஃபி போட்டு விலாகாக போட போகிறோம் அப்படின்னு யோசிக்கும்போது ரெண்டுத்துலேயுமே ஒரு சின்ன எட்ஜ் ரெண்டு ஃபோன்லேயுமே இருக்குது. பட் கேமராக்காக தான் வாங்கணும் இந்த செக்மெண்ட்டில் அப்படின்னா மோட்டோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கேமராவை வச்சிட்ருக்கு. ஃபைனலாக மிச்சம் சொச்சம் எதனா இருக்கான்னு கேட்டிங்கன்னா மோட்டோவில் டால்பி ஆடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இதில் டால்பி அட்மாஸ் கிடையாது, இதில் டால்பி அட்மாஸ் இருக்குது. இந்த டால்பி அட்மாஸ் டால்பி ஆடியோ அப்படின்னு யோசிக்கும்பொழுது நீங்கள் ஒரு ஹெட்ஃபோன் வாங்குறீங்க, இப்போ மோட்டோவில் நல்லா டால்பி ஆடியோ வச்சுட்ருக்க ஹெட்ஃபோனில் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது மோட்டோவில் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. இப்போ என்னோடய ஷாமியில் டால்பி அட்மாஸ் இருக்குது, சாம்சங்கில் டால்பி அட்மாஸ் இருக்குது அப்படின்னா அதில் இம்மர்சிவ் சவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணும்போது பெருசாக அதில் எதுவும் மாற்றங்கள் வராது. ஆனால் மோட்டோவில் அந்த டால்பின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைன் டியூன் பண்ணி இன்டெகிரேட் பண்ண மாதிரி எனக்கு தோணுது கம்பேரிட்டிவ்லி. பிகாஸ் நீங்கள் எந்த ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணாலும் அதில் வந்து அந்த விஷயத்தை மாற்றும் பொழுதோ இல்லை ஈக்குவலைசரை மாற்றும் போதோ டிஃப்ரென்ஸ் பக்காவாக பார்க்க முடியுது. ஈவன் இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்களே இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இம்மர்சிவ் அந்த சவுண்ட் ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம், ஈக்குவலைசரை மாற்றும் போது டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோவுக்கு அடிஷ்னலாக இருக்குது. ரெண்டுத்துலேயுமே UI எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டோட UIயும் அடித்து தோச்சாச்சு. ரெண்டுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போதில்லை. ரெண்டுத்துலேயும் ப்ளோட்வார்ஸ் இருக்கும், ரெண்டுத்துலேயுமே ஆடு வரும். ஆனால் ஒரு சின்ன எட்ஜ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் போகிறதா இருந்தால் மோட்டோவும், எனக்கு ஃபியூச்சர் ரிச்சாக வேணும் அப்படின்னா ரியல்மியும் போய்க்கலாம். பட் மோட்டோலையும் அதுக்குன்ட்டு ஆப்ஷன்ஸ் இல்லாமலாம் இல்லை. மோட்டோவில் உங்களால் வந்து இந்த ஃபோனை கம்ப்யூட்டராக யூஸ் பண்ண முடியும், உங்களால் இந்த ஃபோனில் வந்து சாப் பண்ணால் அந்த மாதிரி ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து மோட்டோவோட யூனிக். அந்த மாதிரி யோசிக்கும்போது மோட்டோலையும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு யூஐயோட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றது உங்களோட கையிலே விட்டுறேன். நீங்கள் எது வேணுன்றதை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ரெண்டு ஃபோன்லேயும் வேறு எந்த குறையும் பார்க்கலங்க. ரொம்ப உள்ளே போய் நோண்டி பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் இல்லை. இதில் UFS 4.1 இருக்குது, இதில் 3.1 இருக்குது. மற்றபடி ரேம் அதே மாதிரி இன்டர்னல் ஸ்டோரேஜ் இதிலலாம் எங்கேயும் பஞ்சாயத்துலாம் எதுவும் வரல. டே டு டே நம்ம அதே நோட்டும் பண்ண போகிறதில்ல. ஃபைனலாக என்னோடய பட்ஜெட் 30K இன்னும் ஸ்டார்ட்டாக பண்ண போகிறான். என் பட்ஜெட் 25,000 இருந்து 27,000 தான். இந்த செக்மெண்ட்டில் நான் ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஃபோனில் ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்லிம்மான ஒரு ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எனக்கு ஒரு நாள் பேட்டரி நின்னா போதும். கேமரா கொஞ்சம் நல்லா இருக்கணும் வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபியில். அதே மாதிரி எனக்கு அந்த மோட்டோவோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மோட்டோ கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லைப்பா எனக்கு வந்து நல்ல டிஸ்பிளே பெரிய டிஸ்பிளே வேணும், அதுவும் இல்லாமல்
அதே மாதிரி எனக்கு பேட்ரி மட்டும்தான்ப்பா ப்ரைமரி, பேட்ரி மட்டும்தான் எனக்கு வேணும், நான் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுவேன், 2 நாள் நான் சார்ஜர் எடுத்துகிட்டு போகக்கூடாது, பவர் பேங்க் எடுத்துகிட்டு போகாத ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கன்சிடர் பண்ணுறது ரியல்மியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 ஃபோனில் நீங்கள் என்ன ஃபோன் வாங்குவீங்கன்றதையும் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 ஃபோனில் யாருன்னா வச்சுருக்கீங்களா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். சர்வீஸ் சென்டரை வச்சு பார்க்கும்பொழுது ரியல்மி தான் நான் சூஸ் பண்ணுவேன். சர்வீஸ் சென்டர் மோட்டோவில் ரொம்ப மட்டமாக இருக்கும். என் ஏரியாவில் நல்லா இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. ஸோ உங்களோட லொக்கேஷனை பொறுத்து சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. மோஸ்ட்லி மோட்டோவில் பஞ்சாயத்து இருக்குங்க நிறைய, அதில் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். சர்வீஸ் சென்டர் ரியல்மி உங்களுக்கு பெட்டராகவே உங்களுக்கு இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது சர்வீஸ் சென்டரை வச்சு பார்த்தாலும் நீங்கள் ரியல்மி சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோவில் நான் எதனா விட்டுட்டுருக்கேன் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.